அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ராசிநாதனான செவ்வாய் 7ஆம் இடத்துல திருமணஸ்தானத்தில் குருவோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை உங்கள் ராசிநாதன். அந்த ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய டைரக்ட் பார்வை உங்கள் ராசியின் மீது பற்றுறதுனால சில விஷயங்களில் ஒரு கோபமான தன்மை, ஒரு பிடிவாத தன்மை, ஒரு தொய்வான தன்மை, எதையும் ஒரு ஸ்லோ அப்படிங்கிற தன்மை இருந்தது. ஆனால் இப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை. தன்னம்பிக்கைக்கு காரகனான சூரியனும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்மைங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரியான ஒரு தன்மை, ஒரு ஸ்லோவாக ஒரு நெகட்டிவ் உணர்வோடு இருந்து கொண்ட இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ பாசிட்டிவ் உணர்வு வரப்போகிறது. அப்போது ஒரு ஒளி உங்களுக்கு கிடைக்க போகிறது, ஒரு வெளிச்சம், ஒரு டார்ச் லைட் உங்கள் மேலே விழுகுது. அப்போ ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ என்ன பவர் கிடைக்க போகிறது? குரு பார்க்குறார். குருங்கிறது யார்? பெரிய மனிதர்கள், பெரிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் கிடைக்கும். கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. உங்களையே அந்த செவ்வாய் வலிமை பெற்றிருக்கார். அப்போ லக்னம் நன்றாக இருக்கு. உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு அதிகாரமும் ஒரு கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும். அப்போ தன காரகனான குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியோட இணைவு பெற்று அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது நிச்சயமாக தனம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. குடும்ப தலைவிகள் சந்தோஷமாக குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்ந்தும் சுப காரியங்களை செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, கல்வி நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை. உங்கள் வாக்கு பலிதம்ங்கிறது நன்றாக இருக்க போகிறது. அப்போ ஒரு வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கணும். அப்போ ஒரு தெம்பு கிடைக்கும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சரியாக பேசக்கூடிய தன்மை. சிலர் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று பேசி வம்பில் மாட்டிக்கூடிய தன்மை இருக்கும் அல்லவா? ஸோ அதெல்லாம் இப்போ இருக்காது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்கள் வாக்கு பலிதமாகி உங்கள் வாக்கின் மூலமாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என்ன நல்லவைகள் நடக்கப் போகிறது? பேச்சின் வைத்து கிடைக்கக்கூடிய இந்த வக்கீல் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருக்கட்டும், குரு சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு. 3 என்பது என்ன? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறதுனால 3ஆம் இடம் என்பது புகழையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய இடம். மனதை குறிக்கக்கூடிய மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த அழுக்குகள் விலகப் போகிறது. மன தைரியம் தெம்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயங்கள், தூரதேச பிரயாணங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, சிறுதூர பிரயாணங்கள், வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இல்லவா? அப்போ ஒரு நல்ல வியாபாரம், பெரிய வியாபாரம், சின்ன வியாபாரம் எதா இருந்தாலும் சரி,
அதாவது ஒரு பெரிய அளவுக்கு டேர்னிங்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது கீழே அதாவது பிளாட்ஃபார்மில் விற்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்ன ஒப்பந்தங்கள்? அரசு ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் சில ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சனி 4ஆம் இடத்தில் இருக்கார், சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ வக்ரமாக இருக்கார். அப்போ எதையெல்லாம் தடங்களை கொடுத்து கொண்டிருந்தது, வீட்டில் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது, எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட இருந்து கொண்ட இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ நிச்சயமாக வீட்டின் நிலையில், அது வீட்டு சில விஷயங்களில் வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீடு வாங்குவது, இந்த மாதிரி சுப விஷயங்கள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 5இல் ராகு இருக்கும்போது என்னாகும்? அந்த இடத்தை கெடுப்பார். அது குருவினுடைய வீடாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ராகு கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க போகிறது, கல்விக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா ராகுங்கிறது அந்நிய தொடர்பு அல்லவா, அந்நிய மதம், அந்நிய நாடுகள், இந்த வெளி மாநில தொடர்புகள். ஸோ இதில் எல்லாமே போய் படிப்பதற்காக, அங்கே தங்கி படிப்பதற்கான, ஹாஸ்டல் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக, அதாவது கல்வி கற்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கான தன்மை அல்லவா. அப்போ ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் இந்த ஐடி செக்டரில், தகவல் தொடர்பு துறையில், கம்யூனிகேஷனில் வேலை பார்க்கணும். அந்த ராகுங்கிறது என்னென்னா அந்த பிரம்மாண்டம், கலைத்துறை, 5ஆம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இந்த ராகு. சரி, 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் அல்லவா. சனி எங்கே பார்க்குறார்? அங்கே கெடுப்பார். ஸோ அப்போ அந்த வகையில் 6ஆம் இடம் என்பது வேலையும் ஒரு சிலருக்கு கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்போது நீங்கள் என்ன உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. கடனை கெடுப்பார். கடன் இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணுவார்? கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். எதிர்ப்புகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும். 7ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய தன்மை, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணம், கூட்டுத்தொழில் இருப்பவருக்கு நல்லபடியாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் நலன் அதிகமாக இருக்கும். அதாவது சமுதாய காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, அதன் மூலமாக மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. திருமணம் வெற்றி பெறக்கூடிய தன்மை, 5க்குரியவன் 7 இருக்கிறதுனால காதல் செல்லக்கூடிய தன்மை, காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ புதன் பகவான் 8க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம்ங்கிறதுனால, புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகனுங்கிறதுனால, டாக்குமெண்ட், ஏன்னா அது வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கையாளுகின்றீர்களோ அதில் சரியாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். 16ஆம் தேதி 10ஆம் இடத்துல திக்பலத்தோட, ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சூரியன் வலிமை இந்த மாதம் யார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சூரியன் வலிமை பெற்றால் என்னாகும்? சூரியனுங்கிறது ஒரு ஆளுமை தன்மைக்குரிய கிரகம், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். எந்த பாத்தில் போகணுமோ அதில் சரியாக செயல்படுகிறீர்கள்னு அர்த்தம். ஆளுமை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசு காரியங்களில் வெற்றி உருவாக்கும், அரசு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்கள் விரும்பி இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மை, அதிகாரங்களில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும். தந்தையின் மூலமாக நல்லவைகள், தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு புகழை தரக்கூடிய தன்மை தந்துவிடும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வேலையிலாக இருந்தாலும் சரி, ஒரு புகழ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் 4 பேர் உங்களுக்கு
அதாவது இவர் இன்னார் என்று இதுவரைக்கும் உங்களை பற்றி வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ இந்த மாதம் உங்களை வெளியில் தெரிய வைக்கும். இன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த புகழை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நட்பெயரை கொடுக்கக்கூடிய திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தில் கேது இருப்பதும் நல்லது. அது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக சகோதர வகையில் இந்த காலகட்டம் நல்லவைகள். அதாவது சகோதரர்களால் உங்களுக்கும் உங்களால் சகோதரர்களுக்கும் சில பல காரியங்களில் நல்லவைகள் என கடந்த சில 3-4 மாதங்களாக ஒரு மாதிரியாக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய தன்மை. செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, அல்லது சிகப்பு நிற தன்மையில் கையாண்டு கொண்டிருப்பவர்களுக்கு சரி, சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.